பிரைஸ் எல்லாம். நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 23ஆம் அதிகாரம். நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அப்போ உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். கர்த்தர் பெரியவர். ஏசாயா 23ஆம் அதிகாரம். உலக செல்வத்திற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் ஆண்டவர் செல்வத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே செல்வம் பணமும் தேவை, ஆண்டவர் அறிவார். ஆனால் உலகத்திலே பார்க்கும்போது ஜனங்கள் அந்த செல்வத்தை நோக்கி ஓடுவதையும் அதையே சார்ந்து வாழ்வதையும் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது அப்படிப்பட்ட செல்வங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்றும் சொல்லியும் இந்த ஏசாயா 23ஆம் அதிகாரம் தீரு தேசத்தை வைத்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த தேசத்துல நம்ம தீரு தேசத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். நாம இந்த பகுதியில தீரு தேசம் அப்படிங்கிற ஒரு தேசத்தை கொடுத்து பார்க்கிறோம். தீரு தேசம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொனிஷியா அப்படின்னு சொல்லுகிற ஒரு பகுதியில் இருக்கிறது. அந்த தீரு தேசம் இப்பொழுது லெபனான்ல இருக்கிறது. தற்போது அந்த தீரு சீதோம்ங்கிற தேசம் லெபனானிலே காணப்படுகிறது. அந்த தீரு சீதோம் தேசம் இஸ்ரேல் பகுதியிலே தான் அதுவும் இருந்தது. அதுல கர்த்தர் இயேசு கிறிஸ்து போய் ஊழியம் செய்தாரு. அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து அநேகர் இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்க வந்தாங்க. அந்த இடத்துல ஜனங்கள் இயேசு கிறிஸ்துனால சுகம் பெற்றாங்க. பிசாசு பிடித்த ஒரு ஒரு பெண், ஒரு பிள்ளையை வைத்திருந்த ஒரு பெண் இயேசு கிட்ட வந்து அந்த சீதோன் தேசத்தில் இயேசு கிறிஸ்து போன பொழுது அவர்கிட்ட கெஞ்சி மன்றாடி கதறி அழுகிறாங்க. அந்த பிள்ளை சுகம் பெறுவதாக காணப்படுகிறது. இப்படி அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே தீரு சீதோனை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏசாயா 23 அதிகாரத்திலே தீரு சீதோனை பற்றி என்ன கொடுத்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்கள் வெளிப்படுகிறது. அதை நம்ம இன்றைக்கு கவனிப்போமாக. அது எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயா 23 அதிகாரம். அது என்ன என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறோம் என்றால் உலகத்தின் செல்வத்திற்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி, வாட் வில் ஹேப்பன் டு தி வேர்ல்ட்ஸ் வெல்த், ஐசாயா 23. அப்போ இதுக்கு திறவுகோல் வசனமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிற பகுதி ஏசாயா 23 அதிகாரம் 18ஆம் வசனம். அதன் வியாபாரமும், அதன் என்றால் தீரு தேசத்தின் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்திலே வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். அப்படி என்றால் தீரு தேசத்தின் வியாபாரம் முன்பு வேற மாதிரி இருந்தது. அங்கள் பொக்கிஷங்கள் பரிசுத்தமாக இருக்கவில்லை. ஆனால் தற்போது ஏசாயா 23 அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. அது அந்த தீரு தேசத்தால் தங்கள் சுயநலத்திற்காக சேர்த்து வைக்காம, பூட்டி வைக்காம, அது என்ன பண்ணுவாங்க, அந்த தேசத்தில் இருக்கிற செல்வ செழிப்புகள் எல்லாமே கர்த்தருடைய சமூகத்தில் திருப்தியா இருக்கவும், நல்ல சாப்பிடவும், நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அந்த வியாபாரம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்போ இதுல நம்ம என்ன தெரிகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, எதை நாம எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்தா கூட அதன் தேவனின் ராஜ்யத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிகிறது. அப்படி தீரு தேசம் செய்யாததுனால அது நியாய தீர்ப்பு அடைகிறது. ஆனால் இறுதியாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை குடிப்பேன் என்று சொல்லி இந்த ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை 18ஆம் வசனத்தோடு முடிவு பெறுறாங்க. அப்போ தீரு என்றால் என்ன அப்படின்றது நம்ம முதலாம் புரிக்க வேண்டும். அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் நாம என்ன சொல்ல போறேன். தீரு என்றால் என்ன அப்படின்னு, தீரு என்றால் பார்க்கும்போது ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. தீரு என்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன என்றால் அது ஒரு பாறை அப்படி என்று பொருள். தீரு என்றால் என்ன அர்த்தம்? ஒரு பாறை. எதுக்கு பாறைன்னு பெயர் வச்சாங்க அப்படி என்பதை கூட நம்ம இப்ப பார்க்கலாம். அப்போ முதலாவது செல்வத்தையும், அதாவது அது ஜனங்கள் வசதியாகவும் சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் திருப்தியாகவும் ஆக்கக்கூடிய பொருளை உடையவர்களாகிய செல்வத்துக்காக மனிதன் ஏறெடுக்கும் முயற்சியை தீரு குறிக்கிறது. நம்ம தீரு அது தீரு என்பதற்கு அர்த்தம் பாறையாக இருந்தா கூட தீரு என்பதற்கு ஆவிக்குரிய காரியம் என்று சொல்லுகிறது என்றால் ஒரு பொருள். எதற்கு நம்ம காசு வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்க, திருப்தியா இருக்க, செழிப்பா இருக்க, நல்ல சந்தோஷமா இருக்க, அப்படிப்பட்ட செல்வத்துக்காக மனுஷர்கள் எடுக்கும் முயற்சி. இந்த செல்வத்தை நான் சம்பாதிக்கணும், அதுக்கு நான் என்ன முயற்சி எடுக்கிறேன், அப்படி சரியான முயற்சியா இருந்தால் பரவாயில்ல, தவறான முயற்சி இல்லை. ஆனால் அந்த முயற்சியே வாழ்க்கையின் நோக்கமாகவே கொண்டு வாழ்கிறவர்கள், வேற எதுவுமே அவங்களுக்கு நோக்கம் இல்லை. காலம்பரில இந்த நைட்டு வரைக்கும் அவங்களோட நோக்கமே இன்னைக்கு எப்படி நான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், நான் செல்வமாக வாழ, என் பிள்ளைகள் செல்வமாக வாழ, என் வருங்காலத்திற்காக நான் சேர்த்து வைக்க இன்றைக்கு எப்படிப்பட்ட செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருக்கிறவர்களை தீரு தேசம் குறிப்பிடுகிறது. இந்த உடைமைகள் ஒவ்வொன்றும் தேவனிடமிருந்து வந்த ஒரு நல்ல பரிசு என்றாலும் இது எல்லாமே எதெல்லாம் எந்த உடைமைகள், நம்ம திருப்தியா இருக்கிறது, சாப்பிடுறது, வீடு வாசல், உடுத்துக் கொள்கிற துணி, இவை எல்லாமே தேவனிடமிருந்து வந்த ஒரு நல்ல
நல்ல பொக்கிஷமாக அல்லது ஒரு நல்ல பரிசாக இருந்தாலும், படைக்கப்பட்ட எந்த விஷயத்தை போலவே ஒவ்வொன்றும் ஒரு விக்கிரகமாக மனித இருப்பின் மையமாகவே மாறக்கூடும். இது எல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா அதன் மேல அதிகமாக நம்ம நோக்கத்தை வைக்கும்போது அதுவே நமக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. அதைத்தான் இந்த தீரு தேசம் வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு தீரு விக்கிரக ஆராதனையை பிரதிநிதித்துவம் செய்கிறது. அப்ப தீரு என்றால் எதை குறிப்பிடுகிறது? அது ஒரு விக்கிரக ஆராதனையை அது வெளிப்படுத்துகிறது. அது தேவனுடைய பெரிய எதிரியான மனித பெருமையை குறிக்கிறது. அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டும், எப்போ நீங்க தீரு என்று பார்த்தா கூட தீரு என்பதற்கு அந்த வார்த்தைக்கு பொருள் பாறை அல்லது ஸ்டோன், ராக் அப்படின்னு சொல்லுகிறோம். அதன் பொருள் அப்படியாக இருந்தாலும் அது எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு தீய விக்கிரக ஆராதனையையும் தேவனுக்கு எதிரான பெரிய பெருமை பாராட்டுதலையும் குறிப்பிடுகிறது. ஏனென்றால் இந்த தீரு தேசம் அப்படியாக வணிகத்திலே மிகுந்த செழிப்பான தேசமாக மாறுகிறது. அந்த தேசம் மாறினதால அவங்க கிட்ட இல்லாத காசு, பொருளே, பணமே இல்லை. உலகத்தில் இருக்க அத்தனை பொருட்களும் இந்த தீரு தேசத்தின் வணிகத்தின் அந்த அந்த அங்க இருக்கிற சீ போர்ட் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு வணிகம் மிக மிக பெருமையாக நடக்கிறது. உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் அந்த சிறிய தீவிலே இருக்க மக்களுக்கு கிடைக்குது. அதனால மிகுந்த பெருமை உள்ளவர்களாகவும் மிகுந்த ஆடம்பரம் நிறைந்தவர்களாகவும் காசு பணத்தையே விக்கிரகங்களாகவும் நினைக்கிற ஜனங்களாக மாறிவிட்டார்கள். அப்போ தீரு என்பது நமக்கு எதை குறிப்பிடுகிறது? அது ஒரு தீய விக்கிரக ஆராதனையும், நமக்கு பொருள், காசு, பணம், பெருமை இருக்கிறதுனால அதனால் ஏற்படுகிற பெருமையும் இந்த தீரு தேசம் குறிப்பிடுவதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தீரு தேசத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுவேன்னு சொல்கிறாரு? அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வெடிக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்திலே வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம், அதன் பொருள், அதன் பொக்கிஷம் அவர்களை சேரும் என்று இந்த இந்த அதிகாரத்தை முடிக்கிறாங்க. அப்போ அடுத்தது பார்க்கும்போது ஏசாயா 23 அதிகாரத்தை நம்ம அதுல காணப்படுகிற 18 வசனம் இருக்கிறது. அதை 4 பகுதிகளாக பிரிக்க போகிறோம். முதலாவது தீரு என்ன என்பதை விவரிக்கிறோம். முதலாவது நமக்கு தெரிய வேண்டிய என்றால் நம்ம இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்ப இருக்கிறதுனால இந்த தீரு தேசத்தை பத்தி நமக்கு புரிய மாட்டேங்குது. அது என்ன என்பதை முதலாவது விரிவிக்கிறோம். அது என்ன என்றால் ஒரு பணக்கார வணிக நகரம். தீரு என்பது என்ன? ஒரு பணக்கார வணிக நகரம். இரண்டாவது, தீரு என்ன என்பதை நாம் அம்பலப்படுத்துகிறோம். வெளியரங்கமாக அது ஒரு பணக்கார வணிக நகரமாக இருந்தாலும் உள்ளர்த்தமாக அது ஒரு சாத்தானுடைய கோட்டையாக இருக்கிறது. இரண்டாவது. மூன்றாவது, அப்படிப்பட்ட சாத்தானுடைய கோட்டை தேவன் என்ன செய்யப்பட அழிக்கப்பட போகிறது. ஏனென்றால் அது தேவனிடமிருந்து தண்டனையை சந்திக்க இருக்கிறது என்று மூன்றாவது ஆகவும், நான்காவது, தண்டனையை அது சந்தித்தால் கூட தேவன் அது தீரு தேசத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்றும் அது தேசம் ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரு வெற்றியான நகரமாகவே மாறிவிடும் என்பதையே நாம இன்றைக்கு 4 பகுதிகளாக பார்க்க இருக்கிறோம். முதல் பகுதி தீரு விவரிக்கப்பட்டது எப்படி என்றால் ஒரு பணக்கார நகரமாக விவரிக்கப்படுகிறது. Tyre is described a wealthy merchant city. Tyre is described as a wealthy merchant city. The Isaiah 23, we are divided into 4 parts. First one, Tyre described a wealthy merchant city. Second part is a Tyre exposed, even though it is a wealthy merchant city, it is actually in the sight of God a satanic stronghold. So that's why God, there is going to be divine punishment. So Tyre destroyed, divine punishment. The fourth part, even though that is what punishment is pronounced on that Tyre city, God is going to be, there is going to be evangelization there in Tyre city. That's going to be triumph for கிரைஸ்ட். ஸோ அப்படியாக 4 பகுதிகளாக நாங்கள் பிரிக்கிறோம். முதல் பகுதி பார்க்கும்போது தீரு விவரிக்கப்படுகிறது. ஒரு பணக்கார வணிக நகரமாக அதை விவரிக்க போகிறோம். Tyre is going to be described as a wealthy merchant city. வரலாற்று பின்னணியை நம்ம பார்க்கும் உலக வரலாற்றில் பார்க்கும்போது 2 மாபெரும் ஆதிக்கங்கள் உள்ளன. நீங்க இப்ப கூட பார்த்தா கூட அது இப்ப அந்த காலத்துல மட்டும் இல்ல, இப்ப கூட 2 தான் உலகத்தை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று இராணுவம். ஒரு ராணுவ பலமாக ஒரு தேசம் இருந்தா என்ன பண்றாங்க? மற்ற தேசம் எல்லாம் அதை பார்த்து பயப்படுறாங்க. இப்ப யுஎஸ் பாத்தீங்கன்னா ராணுவத்திலே மிகவும் பலப்பட்ட ஒரு தேசம். அதனால அந்த ராஜா இப்ப அந்த ஆட்சி செய்கிற ட்ரம்ப் எதை சொன்னாலும் தேசங்கள்லாம் நடுங்குறாங்க. பொருளாதாரம், அதுவும் பொருளாதாரத்துல சிறந்த ஒரு தேசம் இப்ப யுஎஸ் பாத்தீங்கன்னா. சோ அங்க ஒரு ஆட்சிக்காரர் வராரு, அவர் சட்டத்திட்டங்களை போடுறாரு, அவர் பல காரியங்களை மாற்றாரு. இவங்க இந்த தேசத்துக்கு நான் வரி விதிக்க போட, கனடாக்கு வரி இருக்கிறேன், மெக்சிகோக்கு வரி இருக்கிறேன், சைனாக்கு வரி விதிக்கிறேன், நான் உலகமெங்கும் நான் யுஎஸ்ல இருந்து எய்டு எல்லாம் போச்சு அதெல்லாம் நிறுத்துறேன், அப்படி என்று அங்க மக்கள்களை நாடு கடத்துகிறேன். யாரும் ஒண்ணும் சொல்ல முடியல.
எல்லாரும் வாய் பொத்தி கை கட்டி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உலகத்தினுடைய வர்த்தகம் அப்படியாக வீழ்ச்சி அடைந்து விட்டது. என்ன செய்வது என்று அனைத்து தேசங்களும் திகைத்துக் கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் அந்த தேசத்துல என்ன இருக்கு? ராணுவம் இருக்குது, பலப்பட்ட ராணுவம் இருக்கு. இரண்டாவது பொருளாதாரம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்படியாக பொருளாதாரத்திலே சிறந்திருந்த தேசம் தான் தீர்வு தேசம். அவங்க பெருமை பாராட்டினதுனால அதுக்கு வந்த நியாய தீர்ப்பை கூட நம்ம பார்க்க போகிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது 4 மிருகங்கள் அங்க தானியேலுக்கு தரிசனமாக கொடுக்கப்படுகிறது. அந்த 4 மிருகங்கள் 4 தேசத்தை குறிப்பிடுவதாக இருக்கிறது. பாபிலோன் தேசம், அப்புறம் மேதிய பெர்ஷிய தேசம், கிரேக்க தேசம், ரோம தேசம் என்று சொல்லி 4 தேசங்களுக்கு 4 மிருகங்களாக ஆண்டவர் தரிசனத்திலே தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அந்த மிருகமாக அந்த தேசங்களிலே பெரிய போர் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு மற்ற தேசங்களை ஒரு மிருகம் போய் ஒரு சின்ன ஒரு விலங்கை கடித்து சாப்பிடுவது போல அது அதாவது மிகுந்த தாழ்ந்த நிலையில் இருக்க தேசத்தை தன்னுடைய இராணுவத்தை வைத்து அதை தன் வசப்படுத்திக் கொள்வார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே தேவன் 4 மிருகங்களாக அந்த 4 தேசத்தை பற்றி தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே தானியேலுக்கு தரிசனம் கொடுத்தாரு. இந்த உலகத்தை வென்றவர்கள் தங்கள் ராணுவ வலிமையையும் திறமையும் வளர்த்துக் கொள்கிறார்கள். இப்ப ஏன் அந்த ராணுவ வலிமை பண்றாங்கன்னு பார்க்கும்போது, நான் தான் சிறந்த தேசம், என் பேச்சு தான் நீங்க கேட்கணும், ஏதாவதுன்னா நான் உங்க தேசத்தை நான் அபகரித்து விடுவேன் என்பதற்காகவே ராணுவத்தை பலப்படுத்துகிறார் ஒரு பக்கம். இப்போ நீங்க ராணுவத்தை பலப்படுத்துவது 2 நோக்கம் உண்டு. ஒண்ணு, தன்னுடைய நாப்பத்தை காப்பாற்றுவதற்கு. இல்லைன்னு வச்சுக்கோ, அடுத்த நாடு நல்ல பலம் ஆயிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் வச்சுங்க, அவன் ரொம்ப பலமாய் நியூக்ளியர் வெப்பன்லாம் இப்ப அவன்கிட்ட இருக்கு, இல்லாம இல்ல. ஆனா அவங்க தீவிரவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனி டைம் தீவிரவாதிகள் கையில அந்த நியூக்ளியர் வெப்பன் போயிடுச்சு, அதை கொண்டு இந்தியாவுக்கு போட்டுருவாங்க. அப்ப இந்தியா என்ன பண்ணணும்? அவனும் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்தியாவை சுற்றி பிரச்சனை தான் வந்துருச்சு. பாகிஸ்தான் ஒரு பக்கம், பங்களாதேஷ் ஒரு பக்கம், ஸ்ரீலங்கா ஒரு பக்கம், சுற்றி இருக்க நாடுகள் எல்லாம் வேறு வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் எல்லாருமே இந்திய தேசத்துல கோட்பாடுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள். அதெல்லாம் இந்தியா என்ன பண்ணும்? இப்போ அநேக ஆயுதங்களை சேகரித்து வைக்க வேண்டும். ஆனா சேகரித்து வைக்கிறது தன்னுடைய நாட்டின் பாதுகாப்புக்காக தான் பயன்படுத்தணுமே ஒழிய பிற நாட்டை அபகரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனா அந்த காலத்துல அபகரிப்பதற்காகவே அந்த ராணுவத்தை பயன்படுத்தினாங்க. அப்படிதான் ரோம் என்ன செய்தது? அநேக தேசங்களை கைப்பற்றி, முதலாவது பாபிலோன் அப்படி கைப்பற்றியது. அப்புறம் மேதிய பெர்ஷியா அப்படிதான் கைப்பற்றியது. அதுக்கப்புறம் ரோம் ரோம் ராஜ்யம் அப்படிதான் கைப்பற்றியது. அதுக்கப்புறம் நம்ம அநேக ராஜ்யங்கள் நீங்க பார்க்கும். பிரிட்டிஷ் ராஜ்யம் அது உலகமெல்லாம் கைப்பற்றி இருந்துச்சு. இந்தியா கூட பல 100 ஆண்டுகள் பிரிட்டிஷ்ல நம்ம அடிமைகளாக இருந்தோம். 1947 தான் நமக்கு விடுதலை கொடுத்தாங்க. 400 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம அடிமைகளாக இருந்தோம். இப்படிதான் உலக வரலாற்றை பார்க்கும்போது தன்னுடைய படைபலத்தை வைத்து மற்ற நாடுகளை அடிமைப்படுத்துவதாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் இதுவே நம்ம எல்லா தேசத்துல பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே பார்க்கும்போது தீரு தேசம் அப்படியாக பெரிய படை பலத்தை கொண்டு இருக்கவில்லை. மாறாக நல்லா புரிஞ்சுங்க, தீரு தேசத்துல பெரிய ஆர்மி மிலிட்டரி பவர்லாம் கிடையாது. ஆனா பொருளாதாரத்துல அவங்க பெரிதா இருந்தாங்க. எப்படி பொருளாதாரத்துல பெருசா இருந்தாங்க சொல்லி பார்க்கும்போது, உலகளாவிய வர்த்தக சாம்ராஜ்யம் ஆமாக தீரு தேசம் இருந்தது. இது பயங்கரம் மற்றும் மரணத்தால் கட்டுப்படுத்தவில்லை. மாறாக மென்மையாக பேசி கையை குலுக்கி தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்க? போய் இந்த மாதிரி தீரு தேசம் என்பது என்னது? அது ஒரு போர்ட் சிட்டி. அதாவது அது போர்ட் சிட்டின்னா அங்கதான் துறைமுக நகரம். இது ஒரு பெரிய துறைமுக நகரம். எதை ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்த துறைமுக தேசத்தின் மூலமாக நீங்க வணிகத்தை செய்ய வேண்டும். ஸோ அதனால எல்லார்கிட்டையும் போய் கை கோத்து, எங்களோட துறைமுகத்தை நாங்க உங்களுக்கு ஓபன் பண்றோம், எங்களோட துறைமுகத்தை நீங்க பயன்படுத்துங்க, இதுல நீங்க வணிகம் செய்யுங்கள், நாங்க உங்களுக்கு பல விதத்துல உதவியாக இருக்கிறோம் என்று கையை குலுக்கி எல்லார்கிட்டையும் ஒரு சமரச நிலையை உண்டாக்கி அவர்கள் அதன் மூலமாக தன்னுடைய வர்த்தகத்தை பெருக்கிக் கொண்டாங்க. அதனால பல பல சுற்றி இருக்க தேசங்கள் பலர்கிட்ட அவங்களுக்கு நல்ல உடன்படிக்கை வைத்துக் கொண்டார்கள். அதனால எல்லாருமே வணிக பொருளை இந்த தேசத்துக்கு கொண்டு வருவாங்க. இதன் மூலமாக இந்த துறைமுகத்தின் மூலமாக பல தேசத்துக்கு அந்த பொருளை கொண்டு போவாங்க. இப்ப பாருங்க, சுயஸ் கனால் அப்படிங்கிறோம், பனாமா கனால் அப்படின்னு சொல்லுகிறோம். அந்த பனாமா கனால் சொல்றோம், அதன் வழியாகத்தான் வர்த்தகங்கள் ஷிப்பெல்லாம் அது வழியாக கடந்து போகுதுன்னா உலகத்தை சுற்றிக்கிட்டு போகணும். அதுக்கு பல பல லட்சக்கணக்கான
ஏராளமான காசு செலவாயிடும். ஆனா எளிதாக சுற்றி போகிற கிராஸ் பண்றது பனாமா கனல். இப்போ அதனால தான் பனாமா கனல் பார்க்கும்போது இப்போ கூட அங்க பிரச்சனை நிலவுகிறது. அமெரிக்காவான பிரச்சனை பனாமா கனல் சந்திக்கிறது. நேற்று கூட நீங்க பார்க்கும்போது செய்தியில இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது தீர்வு தேசம் என்பது ஒரு பனாமா கனால் மாதிரி நீங்க தான் அதை குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். அதனால அதே மாதிரி அவங்க பணக்கார தேசமா இருக்கிறது போல இது ஒரு பணக்கார தேசமாகவே இருக்கிறது. எல்லா நாடுகளும் இவகிட்ட யாரும் சண்டை போட மாட்டாங்க. எல்லாருமே இவங்கிட்ட ஒற்றுமையா இருப்பாங்க. ஏன்னா தங்களுடைய வர்த்தகம் நடக்க வேண்டும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மத்திய தரைக்கடலிலே மிக சிறந்த வர்த்தக மையமாகவே இது மாறிவிட்டது. அதன் காரணமாக நம்ப முடியாத அளவுக்கு செல்வந்தனாக மாறிட்டே போயிட்டாங்க. நம்ப முடியல, இவ்வளவு பணக்காரமா, இவ்வளவு காசா, நம்ப முடியல, இவ்வளவு காசு ஆயிடுச்சுன்னு மிகப்பெரிய பணக்காரனாக மாறிடுறாங்க. அப்போ இப்போ இங்க இங்க பார்க்கும்போது இது துறைநகர் நகரமாக இருக்கிறது. இது இந்த தீர்வு பகுதி அந்த காலகட்டத்தில் இரண்டு பகுதிகளாக இருந்தது. தீர்வுல ஒரு பகுதி எங்க இருக்கும், அதாவது நிலப்பரப்புல இருக்கும், புரியுதுங்களா? இன்னொரு பகுதி நிலப்பரப்பை விட்டு அது வந்து கடலிலே இருக்கும். கடல்ல ரெண்டு பாறை இருந்தது. அந்த ரெண்டு பாறையிலே ஒரு நகரத்தை கட்டி அது தீர்வு என்று சொன்னாங்க. அப்போ தீர்வு என்றால் இரண்டு பகுதிகளை குறிப்பிடுகிறது. ஒன்று, அது கடல் பகுதியிலே ஒரு பாறை மேலே கட்டப்பட்ட ஒரு நகரம் கூட தீவு தான். அதே டயத்துல அந்த நிலப்பரப்பிலே ஒரு கடலுக்கு கிட்ட இருக்கிற ஒரு நகரம் கூட தீரு தேசம் தான். இது எல்லாமே தீரு என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் தீரு என்றால் பாறை என்று சொல்லுகிறோம், ராக் என்று சொல்லி. ஏன் சொன்னா தீரு என்றால் அதுக்கே தீரு என்று பெயர் வச்சாங்க. அது பாறையிலே கட்டப்பட்ட நகரமா இருக்கிறது அந்த கடல்ல. அதே கிட்ட இந்த பக்கம் கடல்ல இருந்து அப்புறம் வந்து கொஞ்சம் தூரத்துல நிலப்பரப்புலயே ஒரு நகரத்தை வச்சிருந்தாங்க. அதனால்தான் அதுக்கு தீரு என்று பெயர் வைத்தார்கள். அப்படி இருக்கும்போது அதனால்தான் நான் தீரு என்றால் என்னன்னு சொன்னேன், அது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு ஒரு அடையாளமாகவும் மனிதனுடைய பெருமைக்கும் அடையாளமாகவே ஆவிக்குரிய ரீதியிலே நம் தீர்வை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த தீர்வு தேசமானது இஸ்ரவேலோடு எப்படி உறவு கொண்டிருந்தது பழைய ஏற்பாட்டுல அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். இஸ்ரவேலோடு முதலாவது தீர்வு தேசம் நல்ல உறவு கொண்டிருந்தது. எப்படி உறவு? ஏன் சொன்னவங்க வணிகம், அந்த வணிகத்திற்காக நல்ல உறவு கொண்டிருந்தது. முதலாவது தாவீது ராஜாவோடு நல்ல ஒரு உறவு கொண்டிருந்தது. ஏன் சொல்றீங்க தாவீது ராஜாவோடு உறவு கொண்டிருந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தீர்வு தேசத்திலே பார்க்கும்போது நல்ல மரங்கள் இருக்கிறது. அந்த மரங்களை கொண்டு அந்த மரங்கள் வந்து எப்படி இருக்கும், பூச்சிகளால் அரிக்கப்படாது, மிகுந்த ரொம்ப நாள் அந்த மரங்கள் இருக்கும். கேதுரு மரக்கட்டை மாதிரி நல்ல ஒரு மரங்கள் இருக்கிறது. அந்த மரங்களை கொண்டு தான் தாவீது தன்னுடைய அரண்மனை கட்ட வேண்டும் நினைத்தார். அதனால தீரு ராஜா கிட்ட கேட்டாரு. அப்போ அந்த ஆராம் என்கிற ராஜா தீரு தேசத்தை ஆட்சி செய்திருந்தாரு. அவர் கூட உடன்படிக்கை செய்து கொண்டு, அப்படியா அவங்க வணிகம் ஆணும் இல்லையா, காசு வேணும் இல்லையா, உடனே சரின்னு சொல்லிட்டு தாவீது ராஜாவோடு ஒற்றுமையா அவங்க அந்த 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 மரத்தை வெட்டி அந்த மெடிட்டேரியன் அந்த கடல்ல போட்டுருவாங்க. அப்படியே மிதந்து 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 வந்து எந்த பக்கம் வந்துடும், இஸ்ரேல் தேசத்துக்கு போர்ட்டு பக்கம் வந்துடும். அது அங்கேருந்து அவங்க எடுத்துக்கிட்டு போய் எருசலேமுக்கு கொண்டு போய் அங்க தாவீது ராஜா தனக்கு அரண்மனை கட்டுக்கொண்டார். அவன் மட்டும் இல்ல, சாலமோன் ராஜா தேவனோட ஆலய கட்டும் போது கூட அப்படியே தான். எனக்கு நீங்க மரத்தை அனுப்பணும்னா மரத்தை எப்படி அனுப்புறாங்க, வெட்டி தண்ணியில போடுவாங்க, தண்ணியில மிதந்து அப்படியே இஸ்ரேல் போர்ட்டுக்கிட்ட துறைமுகத்திட்ட வரும், அங்கேருந்து எடுத்து திருப்பி சாலமோன் கட்டினான். அதனால இவ்வளவு கொடுத்ததுனால சாலோமன் அவனுக்கு ஒரு நகரத்தையே கொடுத்தாரு அந்த தீரு ராஜாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த எருசலேம் ஆலயம், சாலோமன் கட்டின ஆலயம் பாபிலோன் ராஜ்யத்தால் எரித்து அழிக்கப்பட்ட பிறகு ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டு 70 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து திருப்பி ஆலயத்தை கட்டணும் இல்லையா, செருபாபேல் கட்டினா இல்லையா, அதுக்கும் அவங்களுக்கு என்ன வேணும், கட்டைகள்லாம் வேணும். அதை கூட இந்த தீரு தேசத்துல என்ன கேட்டாங்க, அவங்களும் அதே மாதிரி அதை வெட்டி தண்ணியில போட்டாங்க. அது அப்படியாக மிதந்து வந்து கொண்டு போய் எருசலேம்ல வச்சு ஆலயத்தை கட்டினாங்க. ஸோ அப்போ வணிகத்திற்கு எந்த டயத்திலும் அவங்க ஓப்பனா இருக்கிறாங்க. எப்படியுமே எல்லாரு கூடயும் சந்தோஷமா வணிகத்தை வைத்திருந்தாங்க. ஆனா காலப்போக்கிலே அந்த தீரு தேசமானது இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக செயல்பட்டது. இஸ்ரவேல் தேசமானது பல பகைஞர்களாக உதாரணத்துக்கு அசீரியாவினாலும் பாபிலோன் ராஜ்யத்தாலும் அவர்கள் நெருக்கப்படும் போது அவர்கள் அந்த ராஜ்யத்துக்கு உதவி செய்தாங்க. இவங்களை அடிங்க, இவங்களை அழித்து விடுங்கள் என்று சொல்லி. அதனால ஆண்டவர் அவளுக்கு அழிவை கொடுப்பேன் என்று வாக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. இது வந்து பழைய ஏற்பாட்டுல. இது இப்ப நம்ம முதல் பகுதியை முடித்து விட்டோம். தீரு என்றால் என்ன என்பதை விவரித்து காட்டிவிட்டேன். இப்ப தீரு என்றால் எழுத்தின் பிரகாரமாக தீரு என்பது எங்க இருக்கிறது, அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம், அந்த நகரத்திற்குள்ள இருக்கிற ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் ராஜாக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருந்தது, அந்த ஆவிக்குரிய ரீதியிலே தீரு என்பது எதை குறிப்பிடுகிறது,
தீய விக்கிரக ஆராதனையும் மனிதனுடைய பெருமையும் குறிப்பிடுகிறது. சரி, இது ஒரு சாத்தானுடைய கோட்டையாக இருக்கிறது. அடுத்த பகுதி, டயர் எக்ஸ்போஸ்ட், தட் இஸ் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல், இட் இஸ் சட்டானிக் ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏன் நம்ம தீருவை சாத்தானுடைய கோட்டை என்று சொல்லுகிறோம் அப்படி என்றால் அதற்கு ரெண்டு பகுதிகள் உண்டு. முதலாவது, ஏசாயா 14 அதிகாரத்திலையும் எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அந்த இரண்டு அதிகாரங்களும் சாத்தானுடைய தொடக்கத்தை கொடுத்தும் சாத்தானுடைய வீழ்ச்சியை கொடுத்தும் அது விவரிக்கிறது. நம்ம முன்கூட்டியே ஏசாயா 14 அதிகாரத்தை விவரித்து விட்டோம். அந்த ஏசாயா 14 அதிகாரத்திலே எதை குறிப்பிடுகிறது என்றால் பாபிலோன் ராஜாவை குறிப்பிடுகிறது, அழிவை குறித்து. பாபிலோன் ராஜாவுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொல்லி அது பார்க்கும்போது சாத்தானுடைய தொடக்கத்தை கொடுத்தும், எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் பார்க்கும்போது சாத்தானுடைய அழிவை குறித்தும் குறிப்பிடுகிறாங்க. ஆனா எசேக்கியேல் 28 அதிகாரத்துல சாத்தானுடைய அழிவை குறிப்பிடுவதற்காக உலக ராஜாவாகிய இந்த தீரு ராஜாவை முன்குறித்து சொல்றாங்க. அப்போ சாத்தான் குறிப்பதற்கு எதற்கு தீரு ராஜாவை சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கலாம். எப்போதுமே எந்த எந்த ராஜ்யமோ எந்த எந்த ஜனங்களோ உண்மையுள்ள தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய சத்தியத்துக்கு எதிராக செயல்படும் போது அவர்கள் எல்லாரும் சாத்தான் தன்னுடைய கருவியாக பயன்படுத்த ஆரம்பித்து விடுவான். அப்படியாகத்தான் தீரு தேசத்தை சாத்தான் தன்னுடைய கருவியாக பயன்படுத்தினதுனால தீரு தேசத்துக்கு வருகிற அழிவு சாத்தானுக்கு வருகிற அழிவு என்று எசேக்கியேல் 28 அதிகாரத்தை உருவகப்படுத்துகிறார்கள். அப்படி என்றால் தேவனுடைய பார்வையிலே தீரு தேசமானது ஒரு சாத்தானுடைய கோட்டையாகவே இருக்கிறது என்பதை ஏசாயா 14 அதிகாரம் மற்றும் எசேக்கியேல் 28 அதிகாரத்தை கொண்டு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது பகுதி, தீரு அழிக்கப்பட்டது, ஒரு தெய்வீக தண்டனை, டயர் டிஸ்ட்ராய்ட் a divine punishment. அது எப்படி என்பதைத்தான் நம்ம எதுல விவரிக்கிறோம்? இந்த ஏசாயா புஸ்தகத்தை வைத்து விவரிக்கிறோம். அந்த ஏசாயா புஸ்தகத்தை நீங்க பார்க்கும்போது நீங்க எல்லா வசனத்தையும் நம்ம படிக்க நேரம் இல்லை. ஆனால் முதலாவது ஏசாயா 23 அதிகாரம் 1-14 வசனம் வரைக்கும் தேவன் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுத்தாரு, எப்படிப்பட்ட தண்டனையை அந்த தேசம் அடைந்தது என்பதை பார்க்க முடிகிறது. அந்த 14 வசனத்தை இரண்டாக பிரிக்கிறோம். முதலாவது, பெருமைமிக்க தீருவின் வீழ்ச்சியை குறித்து அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அவனை சுற்றி இருக்க தேசங்கள் எல்லாம் புலம்புகிறது அப்படி என்பதை ஏசாயா 23 அதிகாரம் 1-7 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறன. இரண்டாவது பகுதி, தேவனுடைய திட்டத்தின் விளக்கம், எப்படி அதை அவர் செய்ய போகிறார் என்பதை விளக்குகிறார், எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை அனுப்ப போகிறார் என்பதை விளக்குகிறார். எங்க விளக்கப்படுகிறது? 8-14 வசனத்திலே அது விளக்குவதாக இருக்கிறது. அது we are going to divide the tire destroyed a divine punishment, Isaiah 23:1-14 into two groups. First division says lament over the fall of proud Tyre. It is there in Isaiah 23:1-7. The 7 is the explanation of the God's plan, Isaiah 23:8-14. இப்போ நம்ம இதுல நம்ம 14 வசனத்துல நம்ம பார்க்க போகிற பகுதி, தீருவை சுற்றி இருக்கிற தேசங்கள் என்ன பெருமைமிக்க தீரு வீழ்ச்சி அடைந்ததுனால மிகுந்த வேதனையோடு புலம்பி அழுகின்றன அப்படி என்று சொல்லி. ஏன்னா அது வீழ்ச்சி அடைந்துச்சுன்னு வச்சுங்க, தீரு வீழ்ச்சி அடைந்தால் அவங்களால வணிகம் செய்ய முடியுமா? முடியாது. அதனால அவங்களும் பாதிக்கப்படுவாங்களா? ஆமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அமெரிக்கால பல சட்டத்திட்டங்களை போட்டு விட்டாங்க. எல்லாத்துக்கும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பல டாரிஃப்னு வரியை போட்டுட்டார். இப்ப வரியை போட்டதுனால பல ஏடி நிறுத்திட்டார். அந்த தேசம் மட்டும் இல்ல, இந்தியா தேசமும் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு, வணிகம் பாதிக்கப்பட்டிருக்கு, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே பாதிக்கப்பட்டு ஜனங்கள் என்ன செய்வது தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சொல்லுங்க? ஒரு தேசம் ஒரு காரியத்தை அந்த தேசத்தில் நடக்கும் போது அது மற்ற, ஏன்னா அது ஒரு பெரிய தேசம், இது பெரிய திரு என்பது பெரிய வணிக தேசம். அந்த தேசத்தை சார்ந்த அநேகர் வணிகத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வணிகமும் அவங்க பொருளாதாரமும் அங்க வீழ்ச்சி அடையும் போது மற்ற தேசங்களும் வீழ்ச்சி அடையும். அதுதான் இங்க நடக்குது. அதனால மற்ற தேசங்கள் இந்த இவ்வளவு பெருமை மிக்க தீர்வு விழுந்துருச்சே அப்படி என்று புலம்புகிறார்கள். அதுக்கப்புறம் தேவன திட்டத்தை விளக்கம் கொடுக்கிறார். எப்படிப்பட்டது, எப்படி இது நடக்கிறது என்று விளக்கத்தை கொடுக்கிறார் 23 அதிகாரத்துல 8-14 வசனத்துல. அதை இது எப்படிப்பட்ட தெய்வீக தண்டனையை அது நம்ம அந்த அதிகாரத்துல பார்க்கும்போது ஏசாயா 23 அதிகாரத்துல இப்படிப்பட்ட தண்டனையை அது அடையும் என்று சொல்லிட்டாங்க. நீங்க அதை வீட்டுல கொஞ்சம் படிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அப்படியாக தீரு தேசம் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புக்குள்ளாக செல்லும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது போலவே அது நிறைவேறியது. அதைதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றுமே பொய்ப்பதில்லை. வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேம் என்றும் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் 7 தரம் புகையில புடமிட்ட
பொண்ணுக்கு ஒப்பாக இருக்கிறது, வெள்ளிக்கு ஒப்பாக இருக்கிறது. அது நிச்சய வானமும் பூமியின் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அப்படி என்ற பிரகாரமாக ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் இந்த தீரு தேசத்துக்கு ஏற்பட போகிற நியாய தீர்ப்பை விளக்கும் பொழுது அது அப்படியாகவே வருகிற காலகட்டத்திலே நடந்தது. எப்படி நடந்தது என்பதை நான் இப்ப சொல்லிக் கொடுக்க போறேன். மிச்சம் 23 அதிகாரத்தை நீங்க அதுல இருக்க வசனங்களை நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு என்று. ஆனால் அந்த வசனத்தின் படியாகவே தேவன் நியாய தீர்ப்பு சொன்ன பிரகாரமாகவே எப்படி அது தேசம் வீழ்ச்சி அடைந்தது, எந்தெந்த ராஜ்யங்கள் வந்து தீரு என்கிற பட்டணத்தை அழித்து போட்டது என்பதை நம்ம பார்க்கலாம். முதலாவது பாபிலோன் மன்னனாக நேபுகாத் நேச்சார் 13 ஆண்டுகள் தீரு தேசத்தை முற்றுகையிட்டான். அது எப்ப நடக்கிறது? கிறிஸ்துவுக்கு முன் 572 நடக்குது. இதெல்லாம் எப்ப நடக்குது? ஏசாயா தீர்க்க தரிசன சொன்னதுக்கு அப்புறம் நடக்கிறது. ஆனால் அதன் விளைவின் துல்லியமாக வரலாற்று உண்மைகள் இன்னும் தெளிவாக இல்லை. அவர் அந்த நகரத்தை கைப்பற்றவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அது நிபந்தனையின் பேரில் அவருக்கு சரணடைந்து இருக்கலாம். இப்ப 13 வருஷம் முற்றுகை போட்டாங்க. 13 வருஷம் முற்றுகை போட்டா என்ன அர்த்தம்னா, யாருமே அங்க வணிகத்துக்கு வர முடியாது, இவங்களும் வெளியில வணிகம் பண்ண போக முடியாது. 13 வருஷம் அப்படியே அந்த தேசம் ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்குது. ஆனாலும் அவங்க 13 வருஷம் தாக்கு பிடிச்சாங்க. ஏன்னா அவ்வளவு காசு அவங்க கிட்ட இருக்கு, அவ்வளவு பொருள் இருக்கு, அவ்வளவு சாப்பாடு இருக்கு. 13 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வாழ முடியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க? வெளியில வந்து, சரிப்பா நாங்க உங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணிக்கிறோம், எங்களை அழிச்சிடாதப்பா, இந்தாப்பா இந்த தேசத்தை நீ எடுத்துக்கொண்டு நான் இவ்வளவு காசு கொடுக்குறோம் அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வேசல் தேசம், ஒரு ஸ்டேட்டாகவே மாறிட்டாங்க. ஒரு குறுநில தேசம், குறுநில மன்னராகவே மாறிட்டாங்க. அது எங்க இருக்கிறது? எரேமியா 27 அதிகாரம் 3-11 வசனத்திலும், எசேக்கியேல் 26 அதிகாரம் 7-14 வசனத்திலும் அது எப்படி நிகழ்ந்தது என்பதை விவரிச்சு சொல்லிட்டாங்க. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் அல்ல, இப்படியாக தீரு தேசத்துக்கு இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 23 அதிகாரத்துல சொல்றாங்க, எரேமியா 27 அதிகாரத்துல சொல்றாங்க, எசேக்கியேல் 26 அதிகாரத்துல எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் இதுங்க நம்ம பார்க்கிறோம். சோ முதலாவது நேபுகாத் நேச்சார் வந்து அதை முற்றுகையிட்டு தன் வசப்படுத்திக் கொண்டார். அதனால வீழ்ச்சி அடைந்தது. அதுக்கப்புறம் நேபுகாத் நேச்சாருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு பிறகு அலெக்சாண்டர் வரார். இப்ப உங்களுக்கு தெரியும், நேபுகாத் நேச்சாருக்கு அப்புறம் கிரேக்க தேசம் வந்து ஆட்சி செய்கிறது. அந்த கிரேக்க தேசம் ஆட்சி செய்யும் போது கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு பிறகு அலெக்சாண்டர் வந்து அதை தாக்க வராங்க. இப்போ அவங்க இப்போ இப்போ 250 ஆண்டுகளுக்கு அப்புறம் நல்ல ஒரு நகரமாக திருப்பி வளர்ந்து விட்டது, வணிகத்தை சேர்த்து சூப்பரா வளர்ந்துருச்சு. இப்போ அலெக்சாண்டர் அதை கைப்பற்றும் நினைக்கிறார். இப்போ நான் அவங்க சொன்ன அந்த அந்த அலெக்சாண்டர் வந்து அந்த நிலப்பரப்புல இருந்த நாட்டை பிடிச்சிட்டாரு. அது ஈஸியா பிடிக்க முடிஞ்சிச்சு. ஆனா 2 பாறைகளே ஒரு நகரம் கட்டப்பட்டது, அது கடலுக்கு நடுவில் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அதை கைப்பற்ற முடியவில்லை, யாராலையும் கைப்பற்ற முடியவில்லை. அது அப்படியேதான் இருக்கு. இப்போ இது அலெக்சாண்டர் இது கைப்பற்ற வேண்டும். அந்த காலகட்டத்தில் இதை கைப்பற்றுவதற்கு எந்தெந்தவோ முயற்சி பண்ணி எல்லாரும் தோத்து போய்விட்டார்கள். ஆனால் அலெக்சாண்டர் ஒரு 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 காரியத்தை செய்கிறார். என்ன என்றால், பார்க்கும்போது இடிப்பட்ட நகரம் இருக்கு இல்லையா, அந்த நகரத்துல இருக்கிற அந்த கட்டடங்களுடைய கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த தண்ணீர்ல போடுறாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற யுஏஇல பார்க்கும்போது, இப்ப துபாயில பாத்தீங்கன்னா இப்ப அந்த நிறைய தீவுகள் மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் எப்படி கட்டினாங்கன்னா, இந்த மாதிரி கழிவு பொருட்களுக்கு வந்து அங்க டம்ப் பண்ணி அதுல கட்டடத்தை கட்டுறாங்க. அது யாரால் எப்படி கண்டுபிடிச்சாங்க? யார் முதல்ல பண்ணதுன்னா அலெக்சாண்டர் தி கிரேட் தான் முதல்ல பண்ணாரு. எப்படி பண்ணாரு? இந்த மாதிரி கழிவு பொருட்கள், தேவையில்லாத கட்டட பொருட்கள் வந்து அந்த 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 தண்ணியில போட்டு அந்த தண்ணிக்கு மேலாக ஒரு பரப்பை உண்டாக்கி அதன் மூலம் கடந்து போய் அந்த 2 பாறை மேல இருந்த அந்த தீரு தேசத்தின் அந்த அந்த மதில் சுவரை உடைத்து அதை தன் வசப்படுத்திக் கொள்கிறான். இப்படி இப்போ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. இந்த டெக்னாலஜியை யுஏஇல அதிகமாக பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அதையெல்லாம் டம்ப் பண்ணி அது கழிவுகள் எல்லாம் போட்டு அங்க நகரத்தை கட்டுறாங்க. இப்படித்தான் பல நகரங்களை விஸ்தாரம் ஆகியிருக்காங்க, அபுதாபியும் துபாயும். இப்படிப்பட்ட காரியத்தை முதலில் செய்தது அலெக்சாண்டர் தி கிரேட். அவன் யாருக்காக செய்தான்? தீரு தேசத்தை அபகரிப்பதற்காக. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு பின்பு அதை செய்தான். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் முன்கூட்டியே எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசிகள், எரேமியா போய் படிச்சு பாருங்க, எப்படி அது அபகரிக்கப்படும், எப்படி அது வீழ்ச்சி அடையும் சொல்லியிருப்பாங்க. அதன்படியாகவே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. எசேக்கியேல் ராஜா தீர்க்கதரிசி கூட
எச்சரிக்கையோட சொல்றாங்க. எசேயா தீர்க்கதரிசி வீழ்ச்சி அடையும் என்று மட்டும் சொன்னாரு. எப்படி சம்பவிக்கும் என்பதை எரேமியாவும் எசேக்கியேலும் சொல்றாங்க. அவங்க சொன்ன பிரகாரமாகவே முதலாவது நேபுகாட் நேச்சாரால் அழிக்கப்பட்டது. இரண்டாவது அலெக்சாண்டர் தி கிரேட்டால அது அழிக்கப்பட்டது. அப்போ அப்போ அந்த திரு இந்த அப்போ இந்த காரியத்தை பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பார்க்கும்போது எதை அது தெரிவிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தேசத்துக்கு விரோதமாக தண்டனையை அறிவித்தாரு. அது ஏசாயா 23 அதிகாரத்தில் இருக்கிறது. எசேக்கியேல் 26 அதிகாரத்தில் அந்த தண்டனை விரிவாக விவரிக்கப்படுகிறது. இது எல்லாமே தேவன் விதித்த தண்டனையாக இருக்கிறது. நியாய தீர்ப்புக்கு காரணம் அனைத்தும் மனித பெருமையும் தாழ்ச்சி என்பதை காட்டுவதற்காகவே இந்த நியாய தீர்ப்பை தேவன் அனுப்புகிறாரு. தீருவானது மீண்டும் மீண்டும் விழுந்து போகும், அது மீண்டும் மீண்டும் கட்டப்படும். ஆனா தீரு தேசம் என்பது கடைசியாக எப்போ வீழ்ச்சி அடையும் என்பதை வெளிப்படுத்தல் 18 அதிகாரத்துல கொடுத்திருக்கிறாங்க. உலகத்தின் முடிவில் கடைசியிலே தீரு தேசம் வீழ்ச்சி அடையும், பாபிலோன் தேசம் வீழ்ச்சி அடையும், உலகம் அனைத்தும் வீழ்ச்சி அடையும், கர்த்தருடைய பகிரங்க வருகை இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறம் வானமும் பூமியும் அழிக்கப்பட்ட பிறகு புதிய வானம் புதிய பூமி ஸ்தாபிக்கப்படும். புதிய எருசலேம் வானத்திலிருந்து இறங்கி வரும். அந்த புதிய எருசலேம்ல நித்திய காலமாக நித்திய ஜீவனை பெற்று நாம் தேவனோடு சஞ்சரிப்போம். அப்படித்தான் இந்த உலகம் முடிவடைய போடுகிறது. அதனால இந்த தீரு என்கிற காரியம் கடைசி வரையும் வரப்போகுது. அவங்க உழுவாங்க, ஏஞ்சிப்பாங்க, திருப்பி கட்டுவாங்க, திருப்பி விடுவாங்க. அப்படித்தான் மனுஷனானவன் தப்பு செய்யும் போது வீழ்ச்சி அடைகிறான். திருப்பி ஆண்டவன் அவனுக்கு உயர்த்துகிறார். திருப்பி காசு பணத்தை சேர்த்தவன காசு பணத்தின் மேல தன் ஆசையை வைக்கிறான். அதையே அவன் விக்கிரகமாக பயன்படுத்துறான். திருப்பி தேவன் தண்டிக்கிறாரு. திருப்பி வீழ்ச்சி அடைந்து வருகிறான். இதுதான் மனுக்குலம் செய்கிறது. யாருமே திருந்துவதற்கு ரெடியாக இல்லை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுத்தாரு, நம்ம சிச்சிக்கிறாரு, நம்ம செய்த தண்டனைக்கு பாவத்திற்கு தண்டனை கொடுக்கிறார் என்றால் மறுபடியும் அந்த பாவத்தில் விடக்கூடாது. திருப்பி நம்ம சிச்சிக்கப்படுவோம். ஆண்டவர் எப்படியாவது தன் வசம் இழுத்துக் கொள்வதற்கு நம்ம சிச்சைக்குள்ள நடத்தி கொண்டுதான் போவாரு. அடுத்து இதைத்தான் நம்ம தீரு தேசத்துல புரிந்து கொள்கிறோம். இப்ப 4வது பகுதிக்கு நாம வருகிறோம். தீரு தேசத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதுதான் முக்கியம். எவ்வளவு பழைய ஏற்பாட்டு நீங்க பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம், என்ன தேவன் இப்படி எல்லாம் தேசத்துக்கு எதிராக நியாய தீர்ப்பு சொல்றாரு அப்படின்னு இருக்கும். அதனால ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல பாபிலோன் தேசத்துக்கு எதிராக நியாய தீர்ப்பு, தீரு தேசத்துக்கு எதிராக, மோவாப் தேசத்துக்கு, அம்மோன் தேசத்துக்கு எதிராக நியாய தீர்ப்பு, ஏன்னா எல்லா தேசத்துக்கு எதிராக நியாய தீர்ப்பு தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒவ்வொரு நியாய தீர்ப்பு அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போதும் இறுதியிலே அந்த தேசத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்றும் அங்கே மீதம் இருக்கவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லித்தான் ஒரு அதிகாரம் நிறைவு பெறும். அது இல்லைன்னா அந்த அதிகாரம் நிறைவு பெறுவதில்லை. அந்த நோக்கத்துல நீங்க படிக்கும் போது இங்கே கூட ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அறிவிக்கப்பட்டுச்சா? அறிவிக்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, தீரு தேசத்திலே, சீதோன் தேசத்திலே இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவித்தாரு. பவுல் அறிவிச்சாரு. அங்க சபைகள் நிறுவப்பட்டன, அங்க விசுவாசிகள் இருந்தார்கள். இதைத்தான் புதிய ஏற்பாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதை நம்ம அடுத்த பகுதியாக நம்ம பார்க்கலாம். The next portion is Tyre evangelized a triumph for Christ. அது நம்ம பார்க்கலாம் எப்படி என்று சொல்லி பார்க்கலாம். எதற்கு கடைசி பகுதிக்கு நான் வந்துட்டேன். ஏசாயா 23 அதிகாரம் 17 மற்றும் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். 70 வருஷம் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? இப்போ முதலாவது எழுத்தின் பிரகாரமாகவே பாபிலோன் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பாபிலோன் என்ன பண்ணிச்சு? முற்றுகையிட்டு தன் வசப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க பாபிலோன் வசத்துல இந்த தீரு தேசம் எத்தனை நாள் இருந்தது? 70 வருடங்கள் இருந்தது. அப்புறம் அவங்ககிட்ட விடுதலை பெற்று அவங்க திருப்பி கட்டினாங்க. ஆனா அவங்க யாரை வந்து திருப்பி அடிச்சாங்க? திருப்பி அலெக்சாண்டர் தி கிரேட் வந்து ஆக்குபை பண்ணிட்டாரு. அலெக்சாண்டர் தி கிரேட் ஆக்குபை பண்ணி முடிச்ச பிறகு யார் வந்து ஆக்குபை பண்ணாங்க? ரோம் அடுத்த உலகத்தை ஆண்டது ரோமர் சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளாக இது கடந்து போனது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் 70 என்பது ஒரு குறிப்பிட்ட தேவனுடைய நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு ஆண்டாகவே இங்க காணப்படுகிறது. ஏனென்றால் நீங்க பார்க்கும்போது யூத ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால இந்த பாபிலோன் தேசத்தை நேபுகாட் நேச்சாரை தேசத்துக்கு எதிராக வரவழைத்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க சிறைப்பட்டு போனா கூட 70 வருஷம் முடிந்த பிறகு திரும்பி வருவீங்கன்னு கட்டாயமா வந்தாங்க. சோ 70 வருடம் என்பது தேவன் சிச்சிப்பதற்காக எடுத்துக்கொள்கிற வருடமாகவும் 70 வருடத்தின் முடிவிலே தேவன் அந்த தேசத்தை சந்திக்கிற வருடமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சோ 70 வருஷத்தின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாக சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களுக்கு சேரும். அது எப்படி நடந்தது? ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த காரியம் எப்படி நடந்தது என்பதை
புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இயேசுடைய ஊழியத்திலே இதை பார்க்க முடிகிறது. அதான் இயேசு பத்தி ஊழியத்திலே மிக சிறந்த ஒரு காரியம். எந்த தேசங்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டதோ, எந்த தேசமெல்லாம் முதலாக நியாய தீர்ப்பை அடைந்ததோ, எந்த தேசத்து ஜனங்கள் முதலாவது சிறைப்படுத்தப்பட்டார்களோ அந்த தேசத்திலே தான் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவித்தாரு. அப்படிதான் கலீலியாவை செபுலோன் நப்தலின் என்று சொல்லி சொன்னாரு. செபுலோன் நப்தலின் அப்படின்னு முதலாவது அது அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போன நார்த்தன் கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம். இஸ்ரேல்ல 10 கோத்திரத்துல. ஆனா அந்த இடத்துல தான் போய் இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி முதலாக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவித்தது கலீலியாவிலே தான். அந்த கலீலியாவை தான் செபுலோன் நப்தலின் தேசம் என்று சொல்கிறோம். அதே மாதிரி இந்த தீரு தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எப்படி என்பதை பார்க்கலாம். அதாவது அதாவது எப்படி என்பதை நம்ம பார்க்கும்போது மார்க் 3 அதிகாரத்தில் நீங்க பாருங்க. வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். 3 அதிகாரம் 8 9. கலீலியாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமியாவிலும் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து திரளான ஜனங்கள் வந்து இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் திரு சீதோன் பட்டணங்கள் திசையில் இருந்தும் திரளான ஜனங்கள் இயேசு செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாம் அதை அறிவித்து அவரை தேட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். யார் எங்கேருந்து வந்திருக்காங்க பாருங்க. தீரு சீதோன். ஆண்டவர் கைவிடுகிற தேவன் இல்லை. கலீலியா அப்படி என்ன சொன்னா செபுலோன் நப்தலின் அந்த தேசம் சிறைப்பட்டு போச்சு. அந்த தேசத்து ஜனங்கள் எப்ப சிறைப்பட்டு போச்சு? பாபிலோன்ல சிறைப்பட்டு போனது அந்த தேசத்துல ஜனங்கள். சோ எந்த தேசத்துக்கெல்லாம் நியாய தீர்ப்பு அளிக்கப்பட்டதோ அந்த தேசத்து ஜனங்கள் முதலாவது சந்திக்கப்பட்டார்கள். தீரு சீதோன் பட்டணத்தார் எல்லாரும் வந்தாங்க. இயேசு பிரசங்கத்தை கேட்டாங்க. எல்லாரும் சுகமடைந்தார்களாம். எத்தனை பேர் சுகமடைந்தாங்கன்னு தெரியல. எண்ணிக்கையான ஜனங்கள் சுகமடைந்திருக்கார்கள். தீரு தேசம். அது மாத்திரம் அல்லாமல் இயேசு சீதோன் தீரு பகுதியில் போனார். அங்கு அவர் கானானிய பெண்ணின் மகளை குணமாக்கினார். அது சிறப்போனிக்கையா அப்படிங்கிறோம் அந்த பட்டணத்துக்கு பேரு. அந்த சிறப்போனிக்கையா அந்த பட்டணத்துல இருந்து ஒரு திரி ஓடி வராங்க. கேள்விப்படுறாங்க இயேசு வந்திருக்கிறாரு, தீரு தேசத்துக்கு இயேசு வந்திருக்கிறார். சொன்ன உடனே இந்த அம்மா ஓடி வருது. ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு கதறி கதறி வராங்க. அவரை கண்டுக்கவே மாட்டேங்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்புறம் சீஷர்கள் சொல்றாங்க இந்த அம்மா கதறிட்டே வருதே, ஒண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி இல்ல போன்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அந்த சம்பவத்தை நம்ம எங்க பார்க்கிறோம்? மத்தேயு 15 அதிகாரத்துல 21 இருந்து 28 வசனத்துல பார்க்கிறோம். பின்பு இயேசு அவிடம் விட்டு திரு சீதோன் பட்டணங்கள் திசைக்கு போனாரு. நம்ம புதிய ஏற்பாட்டை பரிசீலிக்கும் போது திரு சீதோன் பட்டணம் என்ன பெரிய பட்டணமா? அது ஒரு ஒன் ஆஃப் தி பட்டணம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே அந்த திரு சீதோனை குறித்து பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி இவர்களெல்லாம் நியாய தீர்ப்பை சொல்லி அந்த தேசம் சந்தித்த எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த படிக்கும் போது எப்படிப்பட்ட பட்டணத்தை கூட ஆண்டவர் சந்திக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு அவனை விட்டு புறப்பட்டு வேணுண்டு தான் போனார். இப்ப நீங்க எவனை விட்டு புறப்பட்டு சொல்லி போது கலீலியாவில் இருந்து அவர் புறப்பட்டு வெகு தூரம் பிரயாணப்பட்டு போறார். இயேசு ஊழியத்தை நீங்க பார்க்கும்போது மத்தேயு 15 அதிகாரத்துக்கு முன்னாடி 14 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த இந்த திரு சீதோன் போடுறதுக்கு பல மைல் தூரம் இயேசு கிறிஸ்து நடந்து போறாரு. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரயாணம் பண்ணுவதற்கு பெரிய பிரயாணத்திற்கான வசதிகள்லாம் கிடையாது. ஒன்னும் அந்த கழுதை மேல ஏறி போகணும், இல்ல நடந்து போகணும். இப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த திரு சீதோன் பட்டணத்தை சந்திப்பதற்கு அநேக மைல் 100 மைல் தூரம் நடந்து போய் சந்திக்கிறாராம். நீங்க மத்தேயு அதிகாரத்துல வாசிங்க, டைம் இல்லை எனக்கு. 15 அதிகாரத்தை முன்கூட்டி நீங்க கான்டெக்ஸ்ட் படிச்சுன்னா எங்க இருந்து எவ்வளவு தூரம் நடந்து போவார் என்பதை புரிந்து கொள்ளும். ஏன் போறாரு? அந்த தேசத்தை சந்திக்க வேண்டும் என்று போகிறார். அப்போதான் திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்க இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரனே என்று அழைக்கும் அளவுக்கு இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்திருந்தார்கள். எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவர் சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். யோசிச்சு பாருங்க, இப்படி இயேசு கிறிஸ்து செஞ்சதே இல்லை, கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அதற்கு அவர் காணாமற் போட ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. எதற்கு நான் வந்தேன்? மற்ற தேசத்துக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிறார். ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரா அப்படி என்று. இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை நீங்க பார்க்கும் பொழுது அப்படித்தான் அவர் சொன்னா கூட அநேக டயத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தா கூட இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொள்ளாத போது பிற தேசங்களுக்கு சீதோன் இங்கு அந்நிய தேசம் புறஜாதி அங்க போய் அவர் ஊழியம் பண்றாரு. இறுதியாக தன்னுடைய சீஷர்கிட்ட என்ன சொல்றாரு? பரமேறும் போது உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்றாரு. அப்படித்தானே? பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அப்படியாக நான் உலகத்தின் முடிவை பெற உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல நீங்க போய் உலகம் என்றும் சாட்சியாக இருங்கள், யூதேயா, சமாரியா,
அப்புறம் வந்து நீங்க பார்க்கும்போது உலகமெங்கும் அப்படியாக நீங்க கடந்து போய் என்ன செய்வார், சுவிசேஷத்தை சாட்சியாகவும் நிற்பதற்கு பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி சொல்றாரு. இங்க இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. இங்க எப்படி சொல்றாரு பாருங்க, நான் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றால் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய அவனை பணிந்து கொண்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படியாக இந்த தீரு தேசம் தன்னை அர்ப்பணிச்சது என்பதை காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியங்களை இப்ப பணிந்து கொள்கிறது. முதலாவது அவர் அவளை நோக்கி பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படி என்று சொல்கிறார். இப்ப பிள்ளைகள் அப்பம் இருக்கிறது. அப்ப அது இயேசு சுவிசேஷத்தை, ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுகிறார்? ஒரு பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு ஒப்பிடுகிறார். இப்படியாக சாப்பிடுவதற்கு அழைக்கப்பட்ட ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் அதிலேருந்து அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. புறஜாதிகள் தேசம் ஆகிய நாய்கள் குட்டிகளுக்கு நாங்க போடப்படுவதில்லைங்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளை நாய்கள் என்று சொல்லி மிக கீழ்த்தரமாகவே எண்ணுவார்கள். அதைத்தான் இங்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்றார். அப்படியாக இஸ்ரவேல் தேசத்திலே யூதா குலத்திலே அறிவிக்கப்பட்ட சுவிசேஷமானது உலகமெங்கும் அவர்களால் நிராகரிக்கப்பட்டதுனால பரவியது. இன்னைக்கு நீங்களும் நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். துணிக்கைகளை தின்னுமே என்றால் இயேசு பிரதித்திரம், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடுவது என்றால் அந்நேரமே அவன் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை யாருக்கு கொடுத்திருக்காரு? அந்த பொண்ணுக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்தாரு. ஆவிக்குரிய பிரகாரமாக தீரு தேசத்துக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை கொடுத்தாரு. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்றாரோ அந்த அற்புதத்தை மட்டும் நீங்க பார்க்க கூடாது, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அந்த அற்புதம் எப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாக தீரு சீதோன் தேசம் நியாய தீர்ப்பு அடைந்தது. அது ஒரு நாய்க்குட்டியை போல கீழ்த்தரமாக எண்ணப்பட்டது. அது மக்களால் புறக்கணிக்கப்பட்டது. அவர் கூப்பிடுகிற குரலை கேட்பதற்கு ஆண்டவர் ரெடியாகவே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளா கடந்து போனது. இருப்பினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல மைல் தூரம் கடந்து போய் தீரோன் தேசத்துக்கு போகிறார். நிச்சயமாக தெரியும் இந்த பெண் தன்னை சந்திக்க வருவாள் என்று சொல்லி இங்க அற்புதம் செய்தது வெளிப்படையாக அற்புதமாக எழுதப்பட்டது. இந்த ஒரு அதிகாரத்தை தான் எழுதியிருக்கிறாங்க. பல அற்புதங்களை குறித்து எழுதப்படவில்லை. அந்த இந்த பெண்ணை குறித்தும் இந்த பெண் பெயர் கொடுக்கப்படவில்லை, அந்த குழந்தையோட பெயர் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எந்த தேசத்திலிருந்து வந்தால் என்று சொல்லும் அந்த தேசத்து ஜனங்கள் நாய்களை போல நடத்தப்பட்டார்கள் என்றும் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு அடைந்த தேசம் என்று சொல்லியும் அப்படிப்பட்டவர்கள் கூட துணிக்கையை தின்னுமே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தார். பிசாசின் கோட்டையாக இருந்த அதிலே கூட சுவிசேஷம் உள்ளே நுழைந்தது என்பதை காட்டுகிறது. அதனால எப்படிப்பட்ட பிசாசின் கோட்டையாக இருந்தா கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வசனம், தேவன் நமக்கு கொடுக்கிற அதிகாரம் சுவிசேஷத்தை அறிவுங்க. இந்த பிசாசின் கோட்டை தகர்த்தெறிய கர்த்தர் நம்மளை அனுப்பி கொண்டிருக்கிறார். நமக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தேசமும் பிசாசின் பிடியிலே பிசாசின் கோட்டையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கோட்டைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அனுப்புவதன் நோக்கம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும், அந்த தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அனுப்பிச்சிருக்காங்க. அதற்காக தான் இந்த வசனத்தை கேட்டு நான் இப்ப சவுதியில உட்கார்ந்துருக்கேன், நீங்க யூஏல இருக்கீங்க, இந்தியாவில இருக்கிறோம். அநேகர் பல பல தேசத்தில் இருந்தால் கூட வைக்கப்பட்டதன் நோக்கத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்னே உண்டு, தீரு சீதோன் போல நியாய தீர்க்கப்பட்ட தேசமாக சாத்தானுடைய கோட்டையாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை எங்களை அழைக்கிறது எதற்காக? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அப்படியாக அந்த தேசத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுப்பதற்காக அழைக்கிறோம். நான் இறுதியாக முடிக்க விரும்புகிறேன். அதனால விக்கிரக ஆராதனையிலிருந்தும் ஜாதிகளின் வியாபாரத்திலிருந்து வரும் பேராசிலிருந்து நம்மை விடுவிக்க கிறிஸ்துவுக்கு மட்டுமே வல்லமை உண்டு. எதுக்கு யாருக்கு மட்டும் வல்லமை உண்டு? விக்கிரக ஆராதனை. இந்த தீரு தேச விக்கிரக ஆராதனை இருந்துச்சா, பொருள் ஆசையில பெருமையா இருந்துச்சா, அதுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரே ஒரு அற்புதத்தை செய்து வெளிப்படுத்தினார் அல்லவா? அப்படியாக அந்த அற்புதத்தின் அடையாளத்திலே இப்படிப்பட்ட பேராசைகளுக்கும் இப்படிப்பட்ட பெருமைகளுக்கும் இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்கும் கிறிஸ்து மட்டுமே விடுதலை கொடுக்க வல்லமை உண்டு. தீருவின் ஆவி தீருவின்கிற அந்த விக்கிரக ஆராதனையின் ஆவி, பெருமையின் ஆவி தற்போது கூட உயிரோடு தான் இருக்கிறது. அதனால் லூக்கா 12 அதிகாரத்தில் 15 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பின்பு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கும் எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி தீரு சீதோன் பட்டணத்தில் நடந்த காரியத்துக்கு எச்சரிக்கையாகவே இயேசு கிறிஸ்து விவரிக்கிறாரு. எவ்வளவுதான் காசு இருந்தால் அது உனக்கு ஜீவன் அல்ல. நீ செத்து போயிட்டு அந்த காசை கொண்டு போக முடியாது. எது உனக்கு ஜீவன்? இயேசு கிறிஸ்துவே உனக்கு ஜீவன். அவரை நீ ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார். நீ மறிக்கும் போது கூட உனக்கு காசு பணத்தோட போக மாட்டான். நித்திய ஜீவன் நித்தியமாக உங்களுடைய பரலோகத்திலே உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும். அந்த இடத்துல நித்தியமாக அவருடைய வாழ்வாய். இல்லை என்றால் உன்னுடைய ஜீவன் இந்த காசு போன பொருளாசை என்றால் நீ தீரு சீதோன் தேசத்துக்கு ஏற்பட்ட நியாய தீர்ப்பை அடைந்து நீ அக்னியிலே போடப்படுவாய் என்பது இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்து யாக்கோபு 4:4 விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாக பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகதா இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். முதலாவது நம்முடைய ஜீவன் முக்கியம்.
அடுத்தது, நீங்க உலக சிநேகத்துல உலகம் இருக்கிறவங்க நான் இருக்கிறேன், அவங்ககிட்ட சிநேகம் பகைச்சுக்கிறேன் அப்படின்னா கூட நீங்க உலக சிநேகம் இருந்தால் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறீங்க. எந்த இடத்துல உலகத்துக்கு சிநேகமா இருக்கிறீங்க, எந்த இடத்துல உலக மக்கள் செய்வதை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த இடத்துல உலக மக்களுடைய விபச்சாரங்கள், உலக மக்களுடைய செயல்களை நம்ம கிறிஸ்துவ மக்கள் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுக்கு பகைஞர்கள் என்று யாக்கோபு 4:4 சொல்லுகிறது. அதற்கு அடையாளம் தீரு தேசம். 1 யோவான் 2:15-17 உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தின் பிதாவின் அன்பில்லை. ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாக உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிசாசின் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல, இவர்கள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவர்கள். இனிமேல் நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் தீரு தேசத்தின் ஞாபகத்துக் கொள்ள வேண்டும். தீரு தேசமானது இப்படிப்பட்ட எல்லா பாவத்திலும் விழுந்து கிடந்தது. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின் பணி செய்கிறவன் இவனோ அவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். எப்படி நிலைத்திருப்பான் சொல்லி பார்க்கும்போது பவுல் ஆனவன் இப்படியாக அந்த தேசத்திலும் சுவிசேஷத்தை அறிவித்தாரு. அந்த பவுல் அறிவிச்ச அந்த சுவிசேஷத்தினால அந்த தீரு பட்டணத்துல கூட ஒரு சபை இருந்ததாம். தீரு பட்டணத்துல பவுலால் நிறுவப்பட்ட ஒரு சபை இருந்தது. எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது பவுலை அப்படியாக 3வது மிஷினரி பயணம் முடித்து அவனை சிறைவாசப்படுத்திட்டாங்க. 2 வருஷம் கொலை சிசரா பட்டணத்தில் இருக்கிற. அதுக்கப்புறம் அவர் ரோம குடியுரிமை கொண்டதுனால இவருக்கு தண்டனையை ரோம் ராஜ்யத்தை தான் கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவர் ரோம் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவது கடல்ல பிரயாணம் பண்றாங்க. பிரயாணம் பண்ணுகிற போது ஒரு இடத்துல அந்த பிரயாணத்துல பாதியில நிறுத்துறாங்க. அந்த பிரயாணத்தில் நிறுத்தப்பட்ட இடத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 3-6 சிப்பு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டத்துக்கு ஓடி திரு பட்டண துறையில் இறங்கினோம். அப்ப கண்டினியூஸா பிரயாணம் பண்ண ரொம்ப தூரம். சீசரா பட்டணத்திலிருந்து ரோம் போறது பல 1000 கிலோமீட்டர். ஒரே சரியா அந்த காலத்துல அவ்வளவு பெரிய வசதியான படகு இல்ல. அவங்களதான் சாப்பாடு நடுவில் நிறுத்தி ஆகணும். அப்படியாக நிறுத்தப்பட்ட ஒரு இடம் திரு பட்டணத்தின் துறைமுகம். நான் சொன்னேன் திருப்பட்டம் துறைமுக பட்டணம். அந்த இடத்துல இறங்கினார்கள். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதா இருந்தது. கப்பல் சரக்குகள் பாத்தீங்களா? அப்போ சரக்கு கப்பல் அதுல போறாங்க. வணிகத்திற்கான கப்பல். அங்க சரக்கை இறக்குறாங்க. அவ்விடத்துல சீஷர்களை கண்டுபிடித்து அப்போ திரு பட்டணத்துல சீஷர்கள் இருக்கிறாங்க. அங்கே 7 நாள் தங்கினோம். யார் தங்கியிருக்காங்க? பவுலும் லூக்காவும் அவனோடு சிறைப்பட்டு வந்த பலரும் எங்க தங்கினாங்க? இயேசுவை அறிந்தவர்கள் மட்டுமே. அநேகர் சிறைப்பட்டு கொண்டு போறாங்க. சிறை கைது 250க்கு மேற்பட்டவர்கள் அந்த படகுல பயணிக்கிறாங்க. ஆனா அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக சிறைப்பட்டவர்கள் பயணிக்கிறது. பவுல் பயணிக்கிறாரு. அவனோடு கூட உடம்பு சரியில்லை பவுலுக்கு. எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லாம போயிடும். அதனால அவர் எங்க பயணிச்சாலும் 2வது மிஷினரி பயணத்துக்கு அப்புறம் வைத்தியர் ஆகிய லூக்கா கூட அவர் கூட போவாரு. அப்படியாக லூக்காவும் அவங்க கூட போறாரு. இவங்க 2 போய் எங்க போய் அந்த இடத்துல யாராவது விசுவாசி இருக்காங்க தேடி பார்த்தாங்க. விசுவாசி இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் 7 நாள் தங்கினார்கள். அவர்கள் பவுலை நோக்கி நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் ஆவியில 7 நாள் சொன்னார்கள். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லோரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடு கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பி வந்தார்கள். கடற்கரை நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினோம். ஜெபம் பண்ணி அவங்க அனுப்புறாங்க. இந்த இந்த காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இந்த இந்த 21 அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல அவர் 3வது மிஷினரி பயணம் முடித்து விட்டு அப்படியாக எருசலேம் நோக்கி போகிறாரு. போகிற வழியிலே தீரு பட்டணத்தில் இறங்குறாரு. தீரு பட்டணத்தில் இறங்கும் போது அங்க இருக்கிற விசுவாசிகள் கூட சேர்றாரு. அங்க சொல்றாங்க நீ எருசலேம் போனா அங்க உன்னை சிறைப்படுத்திடுவாங்க. சொன்னபடியாக சிறைப்படுத்துறாங்க. ஆனா கூட நாங்க போக வேண்டும் ஆண்டவர் நியமிச்சாங்க. அவங்க எல்லாம் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. உங்களை இனிமே நான் பார்க்கவே மாட்டோம், நீங்க உங்களை பார்க்கவே முடியாதுன்னு அழுது கடைசி வரையும் பின்னாடியே வந்து அவங்க கடற்கரையில முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாங்க. யாரு? தீரு தேசத்தில் இருக்க ஜனங்கள். மீதம் இருக்கிறவர்கள் நியாய தீர்ப்படைந்த தேசத்திலே கொஞ்சம் பேர் மீதியா இருக்காங்க. பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்க. பவுலோட இருக்கிறாங்க. பவுலுக்கு பின்னாடியே வராங்க. அவர் கப்பல் ஏறுற வரை உட்கார்ந்து அழுகுறாங்க. முழங்கால் படியிட்டு அவங்க ஜெபிக்கிறாங்க. இப்படியாக மாற்றியது எது பாருங்க? தேவனுடைய சுவிசேஷம். அதை நான் சொன்னேன். எப்படிப்பட்ட சங்கிலியால் அடைப்பட்ட தேசமாக இருந்தாலும் தேவன் நிச்சயமாக அதை திறப்பதற்கும் அதை உடைத்து போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் நிச்சயமா உங்களே ஆண்டவர் பயன்படுத்த வல்லவரா இருக்கார். அதை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஆமென்.